நண்பர்களுக்கு வணக்கம். உன்னில் சரணடைகிறேன் பகுதி 8. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புறமாக சென்றுவிட நீரஜா 3வது மாடிக்கு சென்று விட்டாள். அங்கு நிறைவு பெறாமல் இருந்த குழந்தைகளுக்கான விளையாட்டு இடத்தை பார்வையிட, நிறைவு பெற்ற விளையாட்டு இடம் எப்படி இருக்கும் என்ற ஆர்வ மிகுதியில் மாடிப்படிகளை நிறைவு செய்தவள் சற்று நேரம் மூச்சிறைக்க நின்றுவிட்டு பின் அந்த இடத்திற்கு சென்றவள் விழிவிழிய நின்றாள். அவளையும் அறியாமல் வாய் சற்றே பிளந்து நின்றுவிட்டாள். பிளே ஸ்டோர், வீடியோ கேம் என்று இல்லாமல் குழந்தைகள் அவர்களாகவே விளையாடும் விதமாக உருவாக்கப்பட்டு இருந்தது. பந்துகளை குடையில் சரியாக போடும்படி ஒன்று, குட்டி குட்டி அம்புகளை குறிப்பார்த்து எறிவது போல் ஒன்று, செஸ் விளையாட ஒரு பிரிவு, சிறு குழந்தைகளுக்காக பந்துகள் நிறைந்த தொட்டியும் காற்றடைத்த சறுக்கு மரம் போன்ற அமைப்புகள் என இருக்க அனைத்தும் அழகாக இருந்தது. அவர்களை மட்டுமல்ல, அங்கு துள்ளி விளையாடும் சிறு சிறு குழந்தைகளும் அவர்களின் குதூகலம் வாய்க்கொள்ளா புன்னகையுமே அனைத்தையும் பார்த்து இவளுக்குள் புன்னகை. ஒவ்வொரு இடத்திலும் சென்று நின்று பார்த்து விட்டு நகர்ந்தாள். அவர்களுக்கு பந்து எறிய வேண்டும் போல் என்று கைகள் பரபரக்க அதை அடக்கி கொண்டு நின்றாள். மதிய நேரம் என்பதால் கூட்டம் அதிகம் இல்லை. ஒரு சில குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். அவர்களையும் பெற்றோர்கள் அழைத்தபடி இருக்க கொஞ்சம் நேரத்தில் நகர்ந்து விடுவார்கள் என்று தோன்ற அவர்கள் சென்ற பிறகுதான் விளையாடலாம் என்று அமைதி காக்க, அவள் நல்ல நேரம் அவர் எதிர்பார்த்தது போலவே அவர்கள் நகர்ந்து விட ஆர்வத்துடன் சென்று அந்த பந்தை எடுத்தாள். கூடையை குறிவைத்து எறிய சரியாக கீழே விழுந்தது. அவளிடமே அது உருண்டு வர மறுமுறை எடுத்து வீச தோல்வியே. பார்க்கும்போது சுலபமாக தெரிந்தது, கடினமாகத்தான் இருந்தது. மீண்டும் முயற்சி செய்தால் அதுவும் தோல்வியே. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று மனதில் கூறியபடி மீண்டும் மீண்டும் முயற்சிக்க 5வது முயற்சியில் அது கூடையில் சரியாக விழ மகிழ்ச்சியில் இடம் பொருள் ஏவல் எல்லாம் மறந்து எஸ் 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 என்று கூறிக்கொண்டே துள்ளி குதித்து விட்டாள். அவள் தன்னை மறந்து குதூகலிக்க கைத்தட்டும் ஓசை கேட்டு திடுக்கிட்டு நின்றவள், ஐயோ, பொது இடத்துல இப்படி பண்ணிட்டோமே, அசிங்கமா போச்சே குமாரு என்று எண்ணியவாறு மெதுவாக மிக மிக மெதுவாக திரும்பி பார்க்க அங்கு கை கட்டியவாறு இளம் நகையுடன் நின்றவன் ஆதவ். அவனை பார்த்து வியந்தவள் சுற்றும் முற்றும் பார்வை பார்க்க நல்ல வேளையாக ஒருவர் கூட அங்கு இல்லை. நிம்மதி பெருமூச்சு விட்டவள் பின் அவனை பார்த்து அசடு வழிந்தபடி ஒரு சிரிப்பு சிரிக்க அவனுடைய புன்னகை மேலும் விரிந்தது. அவளை நோக்கி வந்தவன், எவ்வளவு பெரிய சாதனை, என்ன இந்த கவுண்டரில் சைடில் உன் பேரை எழுதிடலாமா, கரெக்டாக பால் போட்ட சாதனை பெண் என்று அவன் கூற அசடு வழிந்தவள், இல்லை 2-3 தடவை மிஸ் ஆயிட்டான், அதுதான் சரியாக விழுந்த ஒன்று கொஞ்சம் குஷியாயிட்டேன். நல்லா தான் இருந்தது உன்னோட குஷி. அவளை அளவிடும் பார்வை பார்த்து அவன் கூற அந்த குறுகுறு பார்வையில் அவள் தான் திக்கு முக்காடினாள். அப்புறம் நீ எதுவும் வாங்கலையா? பாலை கையில் எழுத்தபடி அவன் கேட்க, இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன், போகும்போது வாங்கிட்டு தான் போகணும். அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவன் அந்த கூடையில் 2 தடவை பந்துகளை சரியாக போட்டிருந்தான். ஆச்சரியத்தில் அவள் விழி விரிக்க 3ஆம் முறையும் சரியாக போட்டுவிட்டான். அவளை திரும்பி பார்த்தவன் அவளுடைய ஆச்சரிய வரிகளை பார்த்து, நீ இப்படியா அதிசயிக்கிற அளவு பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்ன குழந்தைகளோடது, அதனால ஈஸியாக தான், இங்கே வா என்று அவளை அழைத்தவன் கையில் பந்தை எப்படி வைத்து எப்படி போட வேண்டும் என்று காட்டினான். இதை போல் பிடிச்சிக்கோ, கரெக்டாக வச்சு இந்த தூரத்தில் இவ்வளோ வேகத்தில் போட்டால் போதுன்னு சொல்லிக்கொண்டே அவன் செய்து காட்ட அதுவும் சரியாக கூடையில் விழுந்தது. ட்ரை பண்ணு என்று அவளிடம் நீட்ட, எனக்கு வருமா? ட்ரை பண்ணு என்று கூறி கொடுத்தான். அவன் கூறியபடி செய்தாலும் கொஞ்சம் எட்டி பார்க்க அதை தவறவே விட்டாள். அவனை தயக்கத்துடன் பார்க்க, இங்கே என்ன வேர்ல்டு கப்புக்காக விளையாடுறோம், திரும்பி போட்டு பாரு. அவன் கூறியதில் சிரிப்பு பொங்க அதை அடக்கியபடி சரியாக அவன் கூறியதுபடி நின்று கையில் பந்தை எடுத்து போட்ட அது சரியாக விழுந்தது. ஆச்சரியத்தில் விரித்து அவனை பார்த்துவிட்டு மீண்டும் அவள் பாலை போட அதுவும் சரியாகவே விழ அவனை பார்த்து மகிழ்வுடன் சிரிக்க, அவ்வளவுதான் என்று அவன் தோலை குலுக்கினான். வேற எதுவும் ட்ரை பண்ணுறியா? இல்லை வேணாம் என்று வேகமாக மறுத்தவள் அடுத்து என்ன செய்தவனதென்று யோசித்தபடி நிற்க, வா பேசிட்டே போகலாம் என்று அவன் கூற சரி என்று தலையாட்டியவள் உடன் சென்றாள். கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன, தெலுங்கு ஹீரோவாட்டம் ஏன் இவ்வளோ அமைதி என்று மனதில் கூறிக்கொண்டாள். எங்கே தங்கி இருக்க? அவள் இருக்கும் ஹாஸ்டலை கூறினாள். எப்படி வருவ? பஸ்ஸில் தான். எத்தனை மணிக்கு வருவ? எத்தனை மணிக்கு கிளம்புவ? 8-9 மணி பஸ்ஸுக்கு வந்துடுவேன்.
கிளம்ப 8 மணி போயிடுவேன். மேலும் அவளை பற்றி அவளது குடும்பம் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டான். இவரை பற்றி நம்ம விசாரிக்கலாமா, சொல்லுவாரா என்று நினைத்தவள் வாயை திறக்கும் முன்னே ஹலோ சார் என்று வந்து நின்றான் மகேஷ். என்ன சார், எப்படி போயிட்டுருக்கு? நினச்சதை விட அதிகம்தான். சூப்பர் சார். மேலும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்க இவள் போவதா நிற்பதா என்று தெரியாமல் நிற்க ராகினியும் மீராவும் வந்து சேர்ந்தன. அவனை விசாரித்து விட்டு நீரஜாவிடம் மேக்கப் ஐட்டமெல்லாம் செமையா இருக்கு, வாவா என்று இழுத்து விட்டு சென்றனர். அவனை ஒருமுறை பார்த்துவிட்டு பார்வையாலேயே விடைபெற்று சென்றாள். அவர்கள் கூட்டி சென்றாலும் மனம் முழுவதும் அவனிடம் நின்று சண்டித்தனம் செய்தது. பிறகு ஒழுவழியாக அழகு பொருட்களை பார்த்தவள் கண்ணுக்கு மையும் லைட் கலரில் லிப்ஸ்டிக் ஒன்றும் எடுத்தாள். பிறகு தனக்கு தேவையான சோப்பு, பிரஷ் போன்றவர்களை எடுத்ததோடு நிறுத்தி கொண்டாள். அனைவரும் பில் போட்டபடி நிற்க அங்கு வந்து நின்றான் ஆதவ். மற்றவர்கள் வீட்டுக்கு தேவையான மளிகைகள் எல்லாம் வாங்கி இருக்க அவர்களின் பொருட்கள் அதிகமாகவே இருந்தது. இவளுடையது ஒரு கேரி பேக்கில் கைக்குள் அடக்கமாக தொங்கிக் கொண்டு இருக்க ரொம்ப கம்மியா இருக்கோ என்று நினைத்தவள் இதற்கு மேல் வேறு எதுவும் வாங்கு அளவு என்னிடம் எதுவும் இல்லையே என்று அமைதியானாள். பில் போட்டுவிட்டு அவர்கள் விடை பெற இவனிடம் வர அனைவரும் கிஃப்ட் பேப்பர் சுற்றிய பொருட்களை 4 கொடுத்தான். இவள் கையில் அதை வாங்கி கொண்டு என்னவா இருக்கும் என்று மனம் பரபரத்தது. அதை பெற்றவர்கள் மகிழ்வோடு விடை பெற்றனர். அதற்குள்ளாகவே மணி 5 தாண்டி சென்று கொண்டிருக்க இதுக்கு மேலே ஸ்டூடியோக்கு போய் என்ன பண்ண போகிறோம், வீட்டுக்கே போயிடலாம் என்று மகேஷ் முடிவெடுக்க மற்றவர்களும் ஒப்புக்கொண்டனர். புன்னகையுடன் விடை பெற்றனர். பஸ்ஸில் ஏறி அவரவர்கள் இடம் நோக்கி சென்றனர். இதில் ஒரு புன்னகையுடன் வந்து அமர்ந்தாள் நீரஜா. யாரும் பார்த்துவிட்டால் தப்பாக எடுக்கக்கூடுமோ என்று அதை மறக்க ஜன்னல் புறம் திரும்பி விட்டாள். தன் மனம் இப்படி துள்ளிவிட்டு அவள் இதுவரை உணர்ந்ததே இல்லை. அப்படி சொல்வதை விட அந்த போல் ஒரு உணர்வு இதுவரை யாரிடம் அவளுக்கு தோன்றாதது. ஒரு புதுமையே, ஒரு புது பரபரப்பு அவனை பார்த்தது வந்து தொற்றிக்கொள்கிறதே. மனதும் ஏன் இவ்வளவு மகிழ்வு? இது என்ன காதல் செய்யும் மாயமா? ஐயோ, திடுக்கிட்டு விழுத்தாள். காதலா? சும்மா வந்து போனால் காதல் ஆகிடுமா? அதுவும் அவருடைய உயரம் என்ன, நம் நிலை என்ன என்று தோன்ற அவர் நல்ல ஹைட்டு தான், ஹீல்ஸ் போட்டு சமாளிச்சுக்கலாம் என்று குதர்க்கமாக பேசியது மனதிற்குள் ஒரு குரல். அதற்கு குட்டு வைத்தவள், நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, ஸ்டூபிட் என்று அவள் அதற்கு பதில் கூறிவிட்டு, அவர் பிஸ்னஸ் மேன், நீ என்று அவள் கைகளை அவளை நோக்கி பிச்சகாரி என்று மனம் கோடிட்டு காட்ட, அப்படியெல்லாம் இல்லையே, நானும் படிச்சிருக்கேன், வேலை பார்க்குறேன் என்று இழுக்க ஸ்டாப் வந்துவிட இறங்கி நடந்தவள் முகம் சோர்வுற்றது. இந்த பஸ்ஸில் ஏறும்போது இருந்த மகிழ்வு இப்போ இறங்கும்போது இல்லையே, மொத்தமுமாக ஓடி ஒளிந்து விட்டதே என்று நொந்தவள் இது சரிவருமா வராதா என்று யோசித்தபடி எந்திரகதிகள் தன் அறைக்குள் வந்தவள் பொருட்கள் அனைத்தும் கட்டிலில் போட்டுவிட்டு பாத்ரூம் நோக்கி சென்றாள். கை கால்கள் முகம் கழுவி விட்டு வந்தவள் தன் உடையை கழற்றிவிட்டு நைட்டிக்கு மாறினாள். வாங்கி வந்த பொருட்களை எடுத்து வைத்தவளுக்கு அந்த கிஃப்டை பார்க்கவும் இது என்னவா இருக்கும், சரி பார்க்கலாம் என்று கட்டிலில் அமர்ந்தபடி பிரிக்கலானாள். அதை பிரித்து முடித்தவளுக்கு மனம் கொள்ளா மகிழ்வு மீண்டும் வந்து ஒட்டி கொண்டது. அதில் பிங்க் கலர் டெடி பேர் அழகாய் சிரித்தபடி இருந்தது. வாவ் என்று வாயை பிறந்தவள் அதை இறுக்கி அணைத்து விட்டு அப்படியே படுக்கையில் சரிந்தார். சிறிது நேரம் அதை அணைத்து விட்டு கைகளில் அதை தூக்கி வைத்து கொண்டு பார்க்க அந்த டெடி கைகளில் சிவப்பு வண்ணத்தில் ஒரு இதயம் இருந்தது. அதை பார்க்க பார்க்க இவளுக்கு கொண்டாட்டம்தான். அவன் மனதை இவளிடம் தந்தது போல். இவளிடம் டெடிபேர் மிகவும் பிடிக்கும். அதை வைத்து கொள்ளும் பருவத்தில் அது இவளுக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது வாங்கி கொள்ளும் நிலை தாராளமாக இருக்கிறது. ஆனால் உனக்கு எதுக்கு இது என்று மற்றவர்கள் கேலி செய்வார்களோ என்று அதை பார்த்து ரசித்ததோடு அவள் நிறுத்தி கொள்வாள். இப்பொழுது தன் கையில் அது இருக்கிறது. யாராவது கேட்டால் கூட எனக்கு கிஃப்ட் வந்தது என்று சொல்லிக்கொள்ளலாம். அதுவும் இது அவர் கொடுத்தது என்பது அதுவே ஒரு பொக்கிஷம் இல்லையா? அதை அணைத்தபடி தன் இரவு பொழுதை கழித்தாள். காலையில் வெளியேறும் போது இங்கேயே பத்திரமா இரு, நான் சாயங்காலம் வந்துடுவேன் என்று ஒரு பை சொல்லிவிட்டு அதற்கு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு செல்ஃபில் வைத்து விட்டு வேலைக்கு கிளம்பி இருந்தாள். மனம் முழுவதும் மகிழ்ச்சி பூக்கள் பூத்திட உடல் முழுவதும் அது உற்சாகத்தை ஏற்படுத்த துழலோடு வேலைக்கு வந்து சேர்ந்தாள். மகேஷ் மட்டும் வந்திருந்தான். அவனுக்கு காலை வணக்கத்தை கூறியவள் அங்கிருந்த போட்டோக்களை எல்லாம் பழைய துணியை கொண்டு துடைக்க துவங்கினாள். அதை பார்த்தவனுக்கு முகத்தில் புன்னகை. ஆமா, அது இவள் வேலை இல்லைதான்.
யாரும் இதை செய் என்று கட்டாயப்படுத்தவும் இல்லை. இருந்தும் தானாகவே இப்படி சுத்தம் செய்து வேலையை இவள் கையில் எடுத்துக்கொண்டாள். ஏமா நீ இதெல்லாம் செய்கிற, வேண்டாம் விடு, மாதம் ஒரு தடவை ஆள் வச்சு சுத்தம் பண்ணிடுவோம் என்று கூற, பரவாயில்லண்ணா, வேலை நேரம் போக சும்மா தானே இருக்கேன், அப்படி இருக்கும்போது தானே செய்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று செய்ய துவங்கினாள். வேலைக்கு சேர்ந்த புதுசு ஆர்வமிதியில் செய்கிறான், நாளடைவில் அவளை விட்டுடுவா என்று நினைத்து கொண்டிருக்க அவள் இதை 4 மாதம் ஆகியும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறாள். ஒரு நாளைக்கு ஒரு பகுதி என்று இவள் சுத்தம் செய்வது கண்ணை பறிக்கும். பளபளப்புடன் ஜொலித்தபடி இருந்தது ஸ்டூடியோ. அனைவர் மனதிலும் இடம் பிடிக்கும் நபர்கள் வட்டத்தில் இவளும் ஒரு அங்கமாகினாள். அவள் சுத்தம் செய்யும் வேலையை முடித்துவிட்டு கைகளை கழுவிவிட்டு தன் வேலையை பார்க்க கம்ப்யூட்டர் முன்பு வந்து அமர சிறிது நேரத்தில் ஒருவர் பின் ஒருவராக மற்றவர்களும் வந்து சேர்ந்தனர். அனைவரும் வந்த பிறகு தங்கள் விளம்பரம் தொடர்பாக யாரை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு அதை செயலாக்க மதிய உணவு வேளையில் அனைவரும் ஒன்று கூடினர். தங்கள் வேலை பற்றிய படித்த விஷயங்கள் பற்றியோ பேசியபடி சாப்பிடுவது வழக்கமான ஒன்று. அவர்களுடைய பேச்சு அன்று முழுவதும் முதைய தினம் கடைத்திறப்பு விழாவும் அங்கு இருந்த பொருட்களை பற்றியும் அங்கு செய்திருந்த அலங்காரம் பற்றியும் தான். அப்படியே பேசிக்கொண்டிருக்கும் போது பேச்சுவார்த்தை திரும்பியது நேற்று கொடுக்கப்பட்ட கிஃப்ட் பட்டி. எனக்கு அழகான கிளாஸ் செட்பா, உனக்கு மீரா கேட்க, எனக்கு ஹாட் பாக்ஸ், ராகினி கூற, எனக்கு நைட் லேம்ப் இருந்தது, எனக்கு கிஃப்ட் ஐட்டம்டா, கிளாஸ்லையோ அப்துல் கலாம் சார் ஃபோட்டோவோட உழைப்பே உயர்வுன்னு போட்டு இருந்தது, ரமேஷ் கூற. அடுத்து அனைவரின் பார்வை சென்றது நீரஜாவிடம். சொல்வதா வேண்டாமா என்று யோசித்திருந்தவர் பிறகு சொல்லித்தானே ஆக வேண்டும் என தோன்ற டெடிபேர் இருந்தது. அதை கேட்கவும் அங்கு பெரும் சிரிப்பலை. கரெக்டாக வச்சிருக்கார் பாரு, உனக்கு ஏற்ற கிஃப்ட் தான் என்று கூறினாள் மீரா. அதை மற்றவர்களும் ஆமோதித்தனர். ஆமாம் ஆமாம், நீ அதை வச்சு விளையாட போகிற பேபி தான் என்று அவருக்கும் புரிஞ்சுட்டு சற்று அசடு வழிய அவளும் லேசாக சிரித்து வைத்தாள். நல்லதா போச்சு, இவங்க தப்பாக எதுவும் நினைக்கல என்று திருப்திப்படுத்தி கொண்டாள் அவள். ஆனால் அவரும் கூட யதார்த்தமாக தானே கொடுத்து இருப்பார். தனக்கு இது பிடிக்கும் என்பது அவருக்கு மட்டும் தெரியுமா என்ன? தேவையில்லாத கனவுகள் என்று அவள் மனதில் நினைத்து கொண்டு, ஆனால் அதையும் நிம்மதியாக நினைக்க முடியாமல் அந்த நினைவுகள் வருமே மனம் வாடியது. நேற்று சரியான கூட்டம், சேல்ஸ் நல்லா போச்சுன்னு மேனேஜர் கூட வாயெல்லாம் பல்லா சொன்னாருப்பா, மகேஷ் கூற. அதை மற்றவர்கள் ஆமத்துதானே. ஆதவ சார் கூட பரவாயில்லப்பா, நல்லா பழகுறாரு. குமார் கூற, நல்ல ஸ்மார்ட்டாக இருக்காரு இல்லை? மீரா கண்ணில் மின்னலோடு கூற. மற்றவர்கள் முறைக்க, சும்மா என்றால் அசடு வழிய. அழகாய் இருந்தால் எல்லாம் ரசிக்கத்தான் செய்வாங்க என்று மனம் நொந்தாள் நீரஜா. மேலும் ஒரு வாரம் சென்றிருக்க அவனை பற்றிய நினைவுகளோடு நாட்கள் கடந்து கொண்டு இருந்தன. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, அவர் வருவாரோ என்று, மீண்டும் அவரை எப்பொழுது பார்ப்போம் என்று. கடைகளிலோ தெருக்களிலோ அவர் எங்காவது தென்படுகிறாரா என்று தேடி அவளை தலையில் குட்டி கொண்டார். இங்கு ஏன் அவர் வரப்போறாரு என்று. காலம் நேரம் கணிப்பது கடவுள் மட்டும் இல்லை, காதலும் தான். அவள் எதிர்பார்த்தது அவன் வந்து சேர்ந்தான் வார இறுதியில். அவனை கண்டு மற்றவர்களும் ஆகில இவளுக்குள் பூ தூவல். உங்களுக்கெல்லாம் சின்ன பார்ட்டி கொடுக்கலான்னு, சண்டே ஃப்ரீ தானே, உங்களுக்கு ஓகேவா? அனைவரும் ஆச்சரியத்தில் விழிவிரித்து, என்ன சார், நாங்கள் எங்கள் வேலையை செய்தோம், அதுக்கு அதிகமாகவே சம்பளம் கொடுத்துட்டீங்க, இது என்ன சார் எங்களுக்கு புதுசாக இருக்குது, மகேஷ் கூற. நார்மலாக சண்டேயில் என்ஜாய் பண்ணுற டே தானே, இந்த வாரம் ஏன் செலவில் என்ஜாய் பண்ண போகிறீங்க, அவ்வளவுதான். அவன் தோல் குலுக்க, சூப்பர் சார். ராகினி கூற, 10 நாள் தானே சார் ஆகுது, அதுக்குள்ளே குமாரி இழுக்க, நான் என்ன சினிமாவாக எடுத்திருக்கேன், 100 நாள் ஓடுற வரைக்கும் காத்துட்டு இருக்கேன். முதல் சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் செய்தது வியாபாரம் பிடிக்கவே 6 மாதம் வரை ஆனது. ஆனால் இது அப்படி இல்லை, முதல் நாளே நான் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக வியாபாரம். ஸோ நான் மகிழ்ந்தது மட்டும் போதுமா, உங்கள் கூடயும் என்னோட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கலாம்னு குமாருக்கு பதில் கொடுத்தாலும் அவனுடைய பார்வை கடைசியாக மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லும்போது நீரஜாவிடம் சென்று பதித்து விட்டு நின்றது. எங்கே சார் பார்ட்டி? அங்கு பிரபலமான பார்ட்டி ஹாலை குறிப்பிட்டு அவன் கூற மற்றவர்கள் வாய்ப்பிழந்தனர். வாழ்நாள் லட்சியம் போல அங்கு ஒரு தடவை யாராவது போய் வந்துவிட வேண்டும் என்பது மகேஷ் குமாரின் லட்சியமாயிற்றே. கண்டிப்பாக வந்துடுறோம் சார் என அவர்களுக்கு சம்மதிக்க அனைவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு அவன் சென்று விட அவன் தலை மறைவும் இவர்கள் துள்ளி குதித்தனர். ஒன்று புரியாமல் பார்த்து நின்றது நீரஜா தான். ஏன் என்றால் பார்ட்டி என்பது இதுவரை இவள் கேள்விப்பட்ட ஒரு கேளிக்கை தானே ஒழிய அவள் சென்றதோ பார்த்ததோ இல்லையே. அதனால் அவள் பார்வையாளராய் அங்கு நிற்க, நாளை என்ன உடுத்த வேண்டும், எத்தனை மணிக்கு செல்ல வேண்டும்,
அங்கு சென்று என்னென்ன செய்ய வேண்டும் அவர்கள் லிஸ்ட் தயாரிக்க பிறகு இவளை கவனித்தவர்கள், ஹே உன்னை மறந்துட்டான் பாரேன், எப்பவும் போல இல்லாமல் நல்லா லுக்காக ட்ரெஸ் செய்துட்டு வா. மீரா கூற மடையை மட்டும் ஊட்டி வைத்தாள். தயங்கி நிற்க அவளுடைய தயக்கத்தை பார்த்தவர்கள் என்ன என்று கேட்க, பாட்டினா கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா என்று அவள் கேட்க, ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டனர் மற்றவர்கள். நாம் என்ன கல்யாணத்துக்கும் காது குத்துக்குமா போகிறேன், ஜரிகை தலை சுற்றி கிஃப்ட் டப்பாவை எடுத்துகிட்டு போக, இது பார்ட்டி. விடுங்கடா, குழந்தைக்கு ஒன்றும் புரியலை, இன்றைக்கி எல்லாத்தையும் புரிய வச்சிடலாம். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக, ராகினி கூற டின்னர் டிஸ்கோ சரக்கு என்றவாறு மேலே பார்த்து கொண்டு கனவுகளில் குமார் மிதக்க, சரக்கா என்று நீரஜா முகம் சுளிக்க, தாமா நீ நினைக்கிற மாதிரி கள்ளசாராச்சை குடிச்சிட்டு சாக்கடையில் கவுந்து கிடக்கிறதா அந்த மாதிரிலாம் கிடையாது. இது டீசெண்டாக சாய் குடிக்கிற மாதிரி லைட்டாக அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடுவோம். அவன் பெருமையாக கூற, நீ வந்து பாரு, அப்புறம் சண்டே ஆனால் பார்ட்டி பண்ணலாம் வாங்கன்னு நீயே கூப்பிடுவ பாரு என்று வீராப்பாக கூற மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே